இருக்கிற மக்கள் எல்லாரும் அவங்களோட எருமைகளை வரிசையா அங்க இருந்த தண்ணிக்குள்ள அனுப்புறாங்க. அந்த மக்களோட வீடு அந்த தண்ணிக்கு நடுவுல தான் இருக்குது. அவங்க எல்லாரும் எருமைகளை சும்மா தண்ணிக்குள்ள அனுப்பாம எல்லா எருமைகளையும் சங்கிலியால கட்டி தான் உள்ள அனுப்புறாங்க. அப்படி உள்ள அனுப்பிட்டு எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த எருமைகள் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள நீந்தி போய் தண்ணியோட சென்டர் பகுதிக்கு போயிருது. அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப கவனமா அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒண்ணு சடனா தண்ணிக்குள்ள அங்க இருக்கிற எருமைகளை நோக்கி வேகமா நீந்தி வந்துட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துல அது ஒரு எருமைய அப்படியே பிடிச்சிருது. பிடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த எருமைய கொண்டு அந்த தண்ணியை ஃபுல்லா ரெட் கலர்ல மாறுது. அதுக்கப்புறம் அங்க நீந்திட்டு இருந்த ஒவ்வொரு எருமையா தண்ணிக்குள்ள வேகமா இழுத்துட்டு இருக்குது. அப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அதை பார்த்து பயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அது எல்லா எருமைகளையும் கொன்றது. அப்போ ஒருத்தன் ஒரு பெல்ல வேகமா அடிச்சு அங்க இருந்த எல்லாரையும் வேகமா சங்கிலிகளை பிடிச்சு இழுக்க சொல்றான். உடனே அவங்க எல்லாரும் ஒரு வீல வேகமா சுத்துறாங்க. அங்க இருந்த சங்கிலிகளையும் வேகமா அவங்கள நோக்கி பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த மான்ஸ்டர் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதனால அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்களால அதை இழுக்க முடியல. அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அந்த சங்கிலிகளை இழுத்துட்டு இருக்காங்க. அப்படி இழுத்ததுல ஒரு சங்கிலி சடனா கட் ஆயிருது. உடனே அவங்க எல்லாரும் பயந்து போய் இன்னொரு சங்கிலியை டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல இன்னொரு சங்கிலியும் கட் ஆகிருது. அடுத்ததா ஃபோர்ஸ் தாங்க முடியாம அங்க அவங்க சுத்திட்டு இருந்த ஸ்பின்னிங் வீலும் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகிருது. இதனால கரையில இருந்த நிறைய பேர் பேலன்ஸ் இல்லாம தண்ணிக்குள்ள போய் விழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த முழு ஸ்பின்னிங் வீலும் முழுசா உடஞ்சி தண்ணிக்குள்ள போய் விழுந்துருது. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்த பயங்கரமான பெரிய மான்ஸ்டரை அவங்களால பிடிக்கவே முடியல. அப்போ அந்த தண்ணியில தூரத்துல இருந்து ஒரு போட் ஒண்ணு வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ள பார்த்தா அங்க அமைதியா ஒருத்தன் அந்த போட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்கான். அவன் கையில ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆயுதம் ஒண்ணு வச்சிருக்கான். இப்போ அந்த பயங்கரமான மான்ஸ்டர் மெல்ல நீந்தி அவனை நோக்கி வந்துட்டு இருக்குது. அதை பார்த்து அவன் சடனா வேகமா ஓடி வந்து எந்த பயமும் இல்லாம கையில வச்சிருந்த ஆயுதத்தை ஓங்கி அந்த மான்ஸ்டரை நோக்கி பாஞ்சி அந்த மான்ஸ்டரை அழிச்சிடுறான்.